ராஜா பொண்ணோட கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போகணும். நீ சீக்கிரமா வந்துரு, இல்லாட்டி பஸ்ல இடம் கிடைக்காது. நீ போயிட்டு வா. இங்க ஒரு பொண்ணு இருக்கு, என்ன பிரயோஜனம்? எல்லாம் எடுத்து வையின்னு சொன்னா கேக்குறாளா என்ன? எத்தனை வாட்டி தான் சொல்றது? சுமி, டேய் சுமி, எங்கடி போய் தொலைஞ்சீங்க? வேலை முடிச்சிட்டு வந்தோன்னா கல்யாணத்துக்கு போகணும்னு நான் அப்பவே சொன்னேன். சுமி, டேய் சுமி. அவ ஒண்ணும் இங்க இல்ல, சும்மா கத்தாதீங்க. ஓ, நீ அச்சு கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து வச்சிருக்கலாம்ல. ஆ? இனி நான் எப்ப கிளம்புறது? லேட் ஆச்சுன்னா பஸ்ல சீட்டும் கிடைக்காது, நின்னுகிட்டே போக வேண்டியதா இருக்கும். மா காபி. ஏய், சவுண்ட கம்மி பண்ணுடா. ஓ, எல்லாம் வேற கழுவாம வச்சிருக்கா. அம்மா 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 அம்மா. இதோ வரேன்டி. ஓ அம்மா, என் காபி எங்க? நீ தரேன்னு தானே சொன்ன, கொஞ்ச நேரம் கட்டா. Miss Sumi, we are pleased to inform you that you have been temporarily என்ன பண்ணி வச்சிருக்காங்க? ஏய், அந்த போனை கொஞ்சம் எடுடா. elevate the performance and decide the employment பால இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஐயோ, வரேன், கொஞ்சம் இரு. on before November 1st if the date of joining amma if the date of joining is period a later to the mentioned above date please let அம்மா காபி. ஏய், கொண்டு வரேன். நான் ஒரு ஆள் தானே இருக்கேன். of the Tamil Nadu education ஏய், நீ கொஞ்சம் பேசாம இருடி. under the rules அம்மா கொஞ்சம் சீக்கிரம் வாமா. ஐயோ அம்மா. அம்மா சீக்கிரம் வா. அம்மா, என் காபி எங்க? வரேன். அம்மா கூப்பிட்டுட்டே சீக்கிரம் வாமா. அம்மா எங்கம்மா போன? சீக்கிரம் வாமா. காபி எங்கம்மா? சும்மா இருடா, வரேன். அம்மா இவ்வளவு நேரம் உள்ள என்னதான் பண்ற? சீக்கிரம் வா. ஐயோ. தம்பி சுனில், இந்த வாட்டி நீ மேக்ஸ்ல ஃபெயில் ஆயிட்ட. மத்த சப்ஜெக்ட்ல எல்லாம் டீச்சர்ஸ் கருணை கட்டினதுனால நீ எல்லாத்துலயும் பாஸ் ஆயிட்ட. அதனால நீ இந்த வாட்டி வீட்ல இருந்து சைன் அம்மா கிட்ட மட்டும் இல்ல, அப்பா கிட்டயும் சேர்த்து வாங்கிட்டு வரணும். ஐயோ டீச்சர், அது மட்டும் சொல்லாதீங்க, வீட்ல பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் அம்மாவோட சைன் போட்டு வந்தா போதுமா? டேய், நீ அம்மாவோட சைனை போடுவேன்னு எனக்கு தெரியும். அதனால அப்பா சைன் வாங்கிட்டு வா. ஐயோ டீச்சர், நான் அதை சொல்லல. நான் அம்மாவோட சைனை வாங்கிட்டு வரேன்னு. அப்பா சிக்னேச்சர் வாங்கினதுக்கு அப்புறம் நீ கிளாஸ்க்கு வந்தா போதும். கேட்டியா சுனில்? அம்மா 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 அம்மா, கொஞ்சம் தண்ணி. இந்தட தண்ணி. ஏன் நீ விளையாட போலையா? இல்ல, உங்களுடைய பாசக்கார பையன் வரலையா? அவனுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குடா. அம்மா ஒரு நிமிஷம். ஹைஸ்கூல் வந்ததுல இருந்து டீச்சர்ஸ்க்குலாம் பொறுப்பே இல்லம்மா. ஒண்ணுமே படிக்க வைக்கல, எல்லாமே அப்படியே போயிட்டு இருக்கு. எனக்கு புரியலன்னு சொன்ன உடனே என்னை கண்டுக்கவே இல்லை. மேக்ஸ்ல ஃபெயில் ஆக்கிட்டாங்க. கடவுளே, மேக்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டியா? மேக்ஸ்ல மட்டும்தான் என்ன ஃபெயில் ஆக்க முடியும். மற்ற சப்ஜெக்ட்லலாம் நான் நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆயிட்டேன். அம்மா, நீங்க அப்பா கிட்ட சொல்லுங்க, அப்பாவோட சைனும் வேணும். அப்பாவுக்கும் இதெல்லாம் தெரியட்டும். நான் போயிட்டு படிக்கிறேன். வேஸ்ட். எவ்வளவு தடவை சொன்னாலும் புரியாது. ஜனனி, ஜனனி, என்ன இது? என்னங்க, இது என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியுமா? சுனிலுக்கும் அவன் டீச்சருக்கும் ஏதோ பிரச்சனையா. அந்த டீச்சர் சொல்லி கொடுக்கறது பசங்களுக்கு புரியவே இல்லையா. அங்க நிறைய பசங்க எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாங்களாம். சுனில் டீச்சர் கிட்ட ஏதோ கேட்டிருக்கான்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா. அதை பெரிய இஷ்யூ ஆக்கிட்டாங்க. அப்படியா? நீ இதெல்லாம் அப்படியே நம்புறியா? அவன் சொல்றான், நம்புற நீ? நம்ம சுனில் சின்ன பையன் தானே, அவன் எங்க போய் சொல்ல போறான்? அந்த டோர் பின்னாடி ஒளிஞ்சு நிக்காம இங்க வா என் மகனே சுனிலு. நான் இனி என்ன பண்ணணும்? ஸ்கூலுக்கு வந்து உன் டீச்சரை பார்த்து மன்னிப்பு கேட்கணுமா? ஐயோ அப்பா, அதெல்லாம் வேணாம். என் கிளாஸ் விஷயத்தெல்லாம் நானே படிச்சு முடிச்சிடுறேன்.
சரிதானம்மா? ஆமாங்க, நீங்க ஸ்கூலுக்கு போய் எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க. சுனில் நல்லா படிச்சு அடுத்த எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுப்பான். இல்ல சுனில்? ஆமாப்பா, உங்களோட ஒரு சைன் மட்டும் போதும். நம்ம வீட்ல அப்பாவுக்கும் தெரிஞ்சதுன்னு அவங்களுக்கும் தெரியட்டும். அப்படின்னா போய் பேனா எடுத்துட்டு வரியா? ஆ இந்தாங்கப்பா. அப்பா அப்பா என்னதுப்பா அது? நீ எதுவும் பேசாத, அவனோட ப்ராக்ரஸ் கார்டு பார்க்கறேன். மேக்ஸ்ல காலி, பாக்கி எல்லாம் ஜஸ்ட் பாஸ். காலி இல்ல, காலி பண்ணிட்டாங்க. ஆமாண்டா, அந்த டீச்சரால தான் எல்லா பிரச்சனையுமே. அது எப்படி நடக்கும்? நானும் அங்கே தானே படிக்கிறேன். ஆனால் எனக்கு 10 A+ கிடச்சி நான் பாஸ் ஆகிட்டேன். அதுவும் சரிதானே. உன்னோட மேக்ஸ் டீச்சர் யாரா? ரெக்கா டீச்சர் தானே? ஆமா. ஏதாவது வழி இருந்தால் பாஸ் பண்ணி விட்ற ஆளு தானே? அப்பா நம்ம லேக்கா டீச்சருக்கு கால் பண்ணலாமா? நம்பர் தெரியுமா? ஆ தெரியுமே. அப்பா 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 வேணாம்ப்பா வேணாம்ப்பா. அம்மா அம்மா கொஞ்சம் பேசாம சொல்லுமா. இருடா, அவன் அம்மா கால் பண்ணிட்டோம். நீ பண்ணு. ஹலோ. மேடம், 8Bல சுனில் பிடியோட அப்பா நானு. இல்ல கிளாஸ்ல எதுவும் பிரச்சனையா மேடம்? ரிப்போர்ட் கார்டு வந்துச்சுல்ல, அதை பாத்தீங்களா நீங்க? பாக்கி பசங்கெல்லாம் மேடம். மத்த பசங்க எல்லாம் பாஸ் ஆயிட்டாங்க. ஓ, பாஸ் ஆயிட்டாங்களா? ஆமா. அப்போ சுனில் மட்டும் ஒன்றும் இல்லை மேடம், சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கால் பண்ணேன். ஓகே. இப்போ எப்படி இருக்குப்பா? அதனால தான் நான் உங்களுக்கு கால் பண்ண சொன்னேன். ஏன்டா நாங்கள்லாம் அங்கே படிக்கும்போது ஒரு மினிமம் ஸ்டாண்டர்ட் கீப் அப் பண்ணுவோம். அவ்வளோலாம் வேண்டாம், அட்லீஸ்ட் பாஸ் பண்ணியிருக்கலாம்ல. கஷ்டம்டா. அண்ணனை பார்த்தாவது படி. எவ்வளோ சொன்னாலும் திரும்ப இவனை இப்படியே விட்டா சரி வராதுப்பா. பேசாம கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுருவான். நீங்க யாராவது ஒரு ஆள் கூடவே இருக்கணும். இல்லனா ஏதாவது ஹோம் நர்ஸ் நீங்க வச்சுக்கோங்க. அவங்க பேக்ல எந்த ஸ்ட்ரெயினும் பண்ணாம பாத்துக்கோங்க. டைம்க்கு டைம் சாப்பாடு கொடுத்துருங்க. பாத்ரூம் பர்பஸ்க்கு டைப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். அது கரெக்டான டைம்ல சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் டைமுக்கு மெடிசன் கொடுக்க மறந்துடாதீங்க. பாத்துக்கோங்க. சுமி, இனி நீ தான் அம்மாவை எப்பயுமே கூட இருந்து பாத்துக்கணும், புரியுதா? அது அண்ணா எனக்கு வேலைக்கு ஜாயின் சுமி பண்ணனும். நிறுத்து. பாரு, உன்னாலதான் அம்மா இப்படி கிடக்குறாங்க, புரியுதா? அன்னைக்கு மட்டும் நீ கூப்பிடாம இருந்தா அம்மா இப்படி இருந்திருக்க மாட்டாங்க. உனக்கு வேலை இப்ப ரொம்ப முக்கியமா? என்ன இந்த நிலைமைக்கு என்ன இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டு அவளுக்கு என்னதான் வேணுமா? அம்மா பயப்படாதீங்கம்மா, நான் வேலைக்கு போறேம்மா. சுமி இங்க இருப்பா, உங்களை நல்லா பாத்துக்குவா. அவளால தானே பிரச்சனையாச்சு, அவளே பாத்துக்கிட்டோம். நான் போய் துபாயிலையும் எங்கேயோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். என்ன பண்றது நீ? உன்னால நடக்க முடியுதுல்ல? ஒரு சப்போர்ட்டும் இல்லாம எதுவுமே முடியல. பேக் பெயின் ரொம்ப முடியல. சுத்தமா முடியல. இவன் எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கான். நம்ம சுமித்ரா ஆண்டியை போய் பார்க்கலாம், சுமிக்கிட்ட போய் பேசிட்டு வரலான்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆமா, நம்ம சுமி எங்க? அவ அங்கதான் எங்கேயாவது இருப்பா. அம்மா சுமி, சுமி இந்தாம்மா, உனக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்தாம்மா வாங்கிக்கோ. அந்த துடப்பத்தை கீழே போடுடி. அதை எடுத்து வீடி. இல்ல இப்படி வீட்லயே இருந்தா போதுமா? ஏதாவது வேலைக்கு போலாம்ல. உனக்கு வயசு 33 ஆகுது இல்ல, கல்யாணம் கல்யாணம் ஆகணும்ல. அடியே, இவன் வேற யார கூப்பிட்டவனா? சுமி, சுமி ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு ஒண்ணு வந்தேன். வேணாம் போ. ஏன் இப்படி கோவப்படுறா? ஒண்ணு சொல்ல வேணாம், அவளோட கோவம். ச்சே. ஏய், கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். அவளுக்கு கொஞ்சம் அகங்காரம் கூட. தம்பி மாசம் மாசம் காசு அனுப்புறதுனால தான் ஏதோ உயிரோட இருக்கும். அவன் அங்கேருந்து ஒரு டிவி அனுப்பி விட்டான். ஆனால் அதுக்கு ஒரு கேபிள் கனெக்ஷன் போட சொன்னா அதுக்கும் ஒத்துக்க மாட்றா. அவள் காலத்துக்கும் வீட்லயே இருக்கணும்னு பிளான் பண்ணிட்டா. இந்த வீட்டை பத்தி அவளுக்கு ஒரு கவலையும் இல்லை. அவளை என்ன பண்றதுன்னே தெரியல. வேலைக்கு போகாம அம்மா கூடவே இருந்தா போதும்னு நினைக்கிறா. ஐயோ, அதெல்லாம் விடுங்கக்கா. இங்க பாரு சுமித்ரா, என் தம்பியா இருக்கிறதுனால நான் சொல்லல. இவன் ரொம்ப பொறுமையான பையன். அது மட்டும் இல்ல, கவர்மெண்ட் வேலையில இருந்தும் இது வரைக்கும் கல்யாணமே வேண்டாம் வேண்டான்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். வயசு 45 ஆச்சு, இப்பதான் கல்யாணம் பண்றதுக்கு ஆசையே வந்திருக்கு. அப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம சுமிக்கு 33 வயசாச்சுல்ல, அவளை இப்படியே வச்சிருந்தா போதுமா? அப்ப பொறுமையா நீ அவளுக்கு சொல்லி புரிய வை. நல்ல பொண்ணு. டேய் எந்திரிச்சு வாடா. இந்த பிசாசை கட்டுறதுக்கு சும்மா இருக்கலாம். சீக்கிரம் வாடா. நாங்க போயிட்டு வரோம்மா.
நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்ன வயசாச்சுன்னு தெரியுமா? அவனே உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்றான். அதுவே உனக்கு பெரிய அதிர்ஷ்டம். ஐயோ அந்த ஆளையா? நீ வேணா கட்டிக்கோ. ஓ, இவ்ளோ நாள் கஷ்டப்படுத்தினது பத்தலையா? இதுல என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்ற? உன்ன ஆமா, நீ தானே அவனை கட்டிக்கோன்னு சொன்ன. அப்படியே அடிச்ச. சுத்தமா முடியல தம்பி. ஓ, இந்த ஸ்வீட்ஸை கொடுக்கறதுக்கு தான் வந்தேன். அப்படியே நம்பிட்டான் போல. என்ன திருப்பி அசிங்கப்பட வச்சதுல உனக்கு சந்தோஷமா? நான் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தேன்னா, நல்ல ஒரு வேலையில இருந்தேன், அதுவும் போயிடுச்சு. நீ இப்படியே இருடி, யாருக்கும் உதவ